ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஃப்ரைட் ரைஸ். அது இன்னும் ஃபேவரட் ஆக்கிறதுக்காக நான் வெங்கடேஷ் பட் சாரோட ஸ்டைலே ஃபாலோ பண்ணி இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கும்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். நீங்கள் நார்மல் ஆனியன் வேணுனாலும் போட்டுக்கலாம். இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை ரொம்ப நல்லா வதங்கணுன்றது அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு நான் இதில் முட்டைகோஸ் சேர்த்துக்கிறேன். முட்டைகோஸும் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கேரட்டு, அதுக்கப்புறமா பீன்ஸு, அப்புறம் பச்சை பட்டாணி, இது 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக சுகர் ஆட் பண்ண சொன்னார். நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. நான் சாதத்துலேயே உப்பு போட்டு வெடிச்சிட்டேன், அதனால் நான் அதுக்காக சேர்த்துக்கல. இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வந்திருக்கு. இந்த டைமில் நான் சாதத்தை ஏற்கனவே வெடித்து வச்சுருக்கேன். சாதம் நீங்கள் வெடிக்கிறீங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டு எண்ணெயும் உப்பும் அதிலே சேர்த்து வெடிச்சுக்கோங்க. அப்போ தான் சாதம் உதிரு உதிராக வரும். நான் ஒரு 250 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதையே இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பொறுமையாக கலக்கணும். அடியிலேருந்து எடுத்து போட்டு கலருங்க. அப்படியே கலந்திங்கன்னா சாதம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக இருந்து கலருங்க. இப்போ கலந்து முடிச்சாச்சு. கடைசியாக கார்னிஷ்காக நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம். மேலே இருக்கிற அந்த தாள் மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அவர் சொன்ன மாதிரி அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற கலர்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. சுகர் போட்டால் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.